மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மார்க்கிசெட் 2 ஐபிஎல் ஆக்ஷன் 2025 முடிஞ்சிருச்சு. அதுல சோல்ட் அவுட் ஆன 6 பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போயிருக்காங்கிறத பார்க்கலாம். மார்க்கிசெட் 1 வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், இதை பார்த்துட்டு போயிட்டு அதை பாருங்க. மார்க்கிசெட் 2 ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது சமி வந்தாரு. எஸ், நிறைய போட்டிகள் இருந்துச்சு. சிஎஸ்கே கூட போட்டி போட்டாங்க ஒரு 7 கோடி ரூபாய் வரைக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 10 கோடி ரூபாய்க்கு SRH சூப்பராகவே எடுத்துட்டு போயிட்டாங்க. முகமது சமி SRH ஹைதராபாத் கிரவுண்ட் பயங்கரமான ஒரு பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க SRH, கொஞ்சம் அதே மாதிரி டெம்பர்மெண்ட் காட்டினாங்க இவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா டேவிட் மில்லர் 7.5 கோடி ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுத்திருக்காங்க. வேற லெவலான ஒரு பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி ரிஷப் பண்ட் இருக்காரு இப்போ, அதுக்கப்புறம் வந்து நிக்கோலஸ் பூரான ரீடைன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வரிசையில இப்ப டேவிட் மில்லர் தான் ஆட் ஆகுறாரு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பைன்னு நீங்களே பாருங்க. சோ டேவிட் மில்லர் ஒரு பினிஷர், ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா ஃபார்ம் காட்டியிருக்காரு. ஐபிஎல் ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தர். அவரையும் தூக்குனது 7.5 கோடிக்கு பயங்கரமான ஒரு பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா யுஸ்வேந்திர சகால், ஒரு ஸ்பின்னருக்கு, அதுவும் ஒரு இந்தியன் ஸ்பின்னருக்கு இந்த அளவு போட்டி இருந்தது இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்ஸ் போட்டி போட்டு இவரை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3-4 டீம் உள்ள வந்து இவருக்கு பிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சிஎஸ்கே கூட பிட் பண்ணி பார்த்தாங்க. பட் ஃபைனலி 18 கோடி ரூபாய்க்கு யுஸ்வேந்திர சகாலை தூக்கிட்டு போனாங்க பஞ்சாப் கிங்ஸ். 110 கோடியோட உள்ள வந்த பஞ்சாப் கிங்ஸ் வேற லெவல் பிக்ஸா பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஹர்ஷதீப் சிங் ஸ்டேஸ் ஐயர் பண்ணாங்க, இப்ப யுஸ்வேந்திர சகாலையும் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல பிக். பட் 18 crores அப்படிங்கிறது போன வருஷம் ரொம்ப நல்லா பண்ணாரு. அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஐபிஎல். இதெல்லாம் கன்சிடர் பண்றப்போ ஓகே தான். பாப்போம் ப்ராஜெக்ட் பாண்டிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா ஜிடி மறுபடியும் ஒரு ஸ்டீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 12.25 கோடி ரூபாய்க்கு முகமது சிராஜை தூக்குனது வேற லெவலான ஒரு பை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ரபடா, அதுக்கப்புறம் ஜாஸ் த பாஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா. இப்ப சிராஜை எடுத்து செமையான ஒரு ஆக்ஷன் பிக்கா காட்டிட்டாங்க. நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவர் இல்லனா இவரு, இவர் இல்லனா இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்ல மைண்ட் செட்டோட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆல்ரெடி அவங்க டீம் வேற லெவலான ஒரு டீம். ஆனா இவங்க வாங்குற பையெல்லாம் பாக்குறப்ப இன்னும் சூப்பரான டீமா அது வந்து மாறிக்கிட்டு இருக்குன்னு நல்லா தெரியுது. சோ முகமது சிராஜ் 12.25 கோடி ரூபாய்க்கு ஜிடி எடுத்ததும் செமையான பிக். அதுக்கு அடுத்தபடியா லியாம் லிவிங்ஸ்டனை 8.75 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி எடுத்திருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியம்ல லியாம் லிவிங்ஸ்டன் வேற லெவல்ல அதகலப்படுத்துவாரு, அதுல மாற்று கருத்தே இல்ல. எக்ஸாக்டா வந்து மேக்ஸ்வெல்லோட ரீப்ளேஸ்மெண்ட் நல்லா காட்டிட்டாங்க அதை. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 6 ஹீட்டிங் மட்டும் தான். அதே நேரத்தில் கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிக். ஆனா 8.75 அப்படிங்கிறது ஒர்த்தான ஒரு தான். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. பெரிய போட்டி இல்ல, பட் ஆனா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஸ்டீல் ஆஃப் த டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேஎல் ராகுல் ஃபார் 14 crore. எஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அடிச்சு தூக்கிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படியாவது ஸ்டேயர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு 25 கோடி ரூபாய் வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தாங்க, 26 கோடி ரூபாய் வரைக்கும். ஆனா கிடைக்கலங்கிறப்ப அவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இந்தியன் பேட்டர் அட் த சேம் டைம் அவங்க வந்து கேப்டன்சி ஆப்ஷனாவும் இருக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ட்டுக்கும் ட்ரை பண்ணாங்க, பண்ட்டும் கிடைக்கல. ஏன்னா வந்து அவங்களால வந்து அந்த ஆர்டிஎம் கரெக்டா யூஸ் பண்ண முடியல. ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து எல்எஸ்ஜி போட்டு எடுத்துட்டாங்க. சோ என்னடா பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ கேஎல் ராகுல 14 கோடி ரூபாய்க்கு தூக்குனது வந்து வேற லெவலுங்க. ஏன்னா கேஎல் ராகுலுக்கு அந்த அளவு போட்டி இல்ல. பிகாஸ் அவரு ரொம்ப நல்லா விளையாண்டே ரொம்ப வருஷம் ஆச்சுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் திருப்பி T20 இன்டர்நேஷனலுக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த ஐபிஎல் தான் பயங்கரமா யூஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேஎல் ராகுல் எப்பேற்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அவருக்கு கிளிக் ஆனிச்சு அப்படின்னா அந்த சீசன்ல 450 இருந்து 500 இல்ல 550 ரன்னே கன்ஃபார்ம். அண்ட் ஒரு விண்டேஜ் கேஎல் ராகுல் நம்ம மேபி பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். டெல்லி பிட்ச் அவருக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், அட் த சேம் டைம் கேப்டன்சி ஆப்ஷனா அவர் தான் இருப்பாரு. அதுக்கு தான் அவங்க எடுத்தாங்க. 14 கோடி ரூபாங்கிறது ஒர்த்தான ஒரு பை. பட் கேப்டன்சி கொடுக்காம அக்ஷர் பட்டேல்கிட்ட கேப்டன்சி கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பதான் இவரோட கேம் ரொம்ப நல்லா வெளியில தெரியும்னு என்னோட ஒரு எண்ணம். சோ உங்களோட எண்ணம் என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க இதுல வேற லெவல் பை எது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல ஒஸ்டான பை எது அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.